வந்தது. பூங்கா நிறுவனத்தினரால் ஒழுங்காக தண்ணீர் ஊற்றி பராமரிக்க முடியவில்லை. ரோஜா செடியும் வாடத் தொடங்கியது. ஆனால் கள்ளி செடி எப்போதும் போல இருந்தது. குருவிகள் பல வந்து கள்ளி செடி மீது அமர்ந்து அதை கொச்சி நீர் குடித்தனர். இதை கண்ட ரோஜா செடி சவுக்கு மரத்திடம் குருவிகள் கொற்றுவதால் கள்ளி செடிக்கு வலிக்காதா என்று கேட்டது. சவுக்கு மரமோ கள்ளி செடிக்கு வலிக்கத்தான் செய்யும், இருந்தாலும் அதை தாங்கிக் கொண்டு தாகத்தில் தவிக்கும் குருவிகளுக்கு தண்ணீர் கொடுப்பது தனக்கு கிடைத்த வரமாக கருதுகிறது. நீயும் கேட்டுப்பார், கள்ளி செடி சம்மதித்தால் குருவிகளின் உதவியினால் உனக்கு தண்ணீர் கிடைக்க வாய்ப்புள்ளது என்று கூறியது. கேட்க முகமில்லாமல் ஆனால் உயிர் வாழ நீர் இல்லாததால் அந்த ரோஜா செடி கள்ளி செடியிடம் நீர் கேட்டது. கள்ளி செடியும் குருவியின் உதவியால் ரோஜா செடிக்கு நீர் கொடுத்து உதவியது. நீதி அழகு வெளிப்புற தோற்றத்தில் இல்லை, நல்ல மனமும் உதவும் குணமும் தான் உண்மையான அழகு. மற்றவர்களை தோற்றத்தை வைத்து இகழக்கூடாது. கஷ்டமான நேரத்தில் உதவும் மனிதர்களே உண்மையில் உயர்ந்தவர்கள். மற்றும் ஒரு இனிமையான கதையோடு நாங்கள் உங்களை சந்திக்கிறோம். லைக் மற்றும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.